ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வயிற்றுப்புண்ணை ஆற்றும் மணத்த தக்காளி சூப் பற்றி பார்ப்போம். நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள். மணத்த தக்காளியை வாணலியில் போட்டு ஃபஸ்ட்டு வேக விட்டுக்கணும். அது கொஞ்சம் நல்ல கீரை வெந்தால் தான் கொஞ்சம் கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். அதனால் முன்னாடியே நம்ம கொஞ்சம் வேக வச்சுக்கணும். தேவையான அளவு கீரை போட்டுட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தண்ணி, ஒரு பச்சை மிளகாய் நிறைய சேர்க்கக்கூடாது, ஏன்னா வயிற்று வலிக்காக சூப்பு செய்கிறோம். பச்சை மிளகாய் வேண்டாம், வேணால் பட்டை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்காமல் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போதும். அதையும் போட்டு அரிசி களைஞ்ச தண்ணி, ஃபஸ்ட்டு அரிசியை களைஞ்சி ஊற்றிட்டு ரெண்டாவது களைஞ்சி ஒரு 2 டம்ளர் ஊற்றணும். மூடி போட்டு நல்லா வேக விடணும். கீரை கொஞ்சம் நல்ல கசப்பு இருக்காது. நல்லா வெந்ததும் அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றிடணும். வானிலையில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் நிறைய ஜீரகம் வயிற்று வலிக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். அதனால் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக ஜீரகம் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வதக்கணும். அது கொஞ்சம் பொரிஞ்சதும், கருகிடக்கூடாது, கொஞ்சம் பொரிஞ்சதும் நறுக்கின பூண்டு சேர்க்கணும். ஒரு 5 பல் பூண்டு சேர்க்கணும். ஒரு 2 வெங்காயம் பொடிதாக நறுக்கினதை சேர்த்துக்கணும். வதக்கிக்கணும், ஏன்னா கீரை அவிச்சு வச்சதுனால இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். ரெண்டு தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளியும் நல்லா மசிகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும். கீரையில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் இதில் கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனையெல்லாம் போகணும். வெங்காயம், தக்காளி, பூண்டில் உள்ளதெல்லாம் நல்லா மசிச்ச ஸ்டேஜ் வந்ததும் வேக வச்சிருக்கிற மணத்த தக்காளி கீரையை இதில் விடணும். ரொம்ப நேரம் கொதிக்க விட தேவையில்ல. திக்காக ஒரு தேங்காய் நல்லா திக்காக அரைச்சி வச்சுக்கணும். பால் எடுத்து அதை இதில் விடணும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. பால் தெரிஞ்சிடும், தண்ணி ஆகிடும். 1 நிமிஷம் லேசாக கொதி வந்ததும் ஆஃப் பண்ணணும். பால் கொஞ்சம் திக்காக இருந்தால் சூப்பு நல்லாயிருக்கும், வயிற்றுக்கும் நல்லதாக இருக்கும். ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடணும். மணத்த தக்காளி சூப் ரெடி.